இப்போ நீங்க மேடையில் ஏறி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசிட்டு அங்கே நயன்தாரா வேணும்னு கேட்குறீங்க, ஒரு ஹீரோயின் வேணும்னு கேட்குறீங்க. கூவத்தூர்ல இவங்க என்ன கேட்டாங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒருவரை கத்தி எடுத்து குத்துவது கூட கத்தி எடுத்து குத்துவது மட்டுமல்ல வன்முறை. உங்களை நான் வந்து தாழ்வா நினைக்கிறேன்னா அதுவும் வன்முறை. ஜெயலலிதாவை மதித்திருந்தால், ஜெயலலிதா இவர்களுக்கு எப்படி கண்ணியமாக பேசணும்னு சொல்லி கொடுத்திருந்தால் இவர்கள் எப்படி பேசியிருக்க மாட்டார்கள். ஜெயலலிதாவே கனிமொழியை பற்றி கண்ணியம் குறைவாக பேசியவர் தான். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது சமூக சீர்கேடு. இப்ப சி.வி. சண்முகத்தை இப்படி கேவலமா கொச்சையா பேசுன்னு முதலமைச்சர் வந்து சொன்னாரா? சரி, இப்ப எல்லாத்துக்குமே அரசுக்கு சமூகத்தோட பிரச்சனையா சி.வி. சண்முகத்தோட பிரச்சனையா? காவல்துறைக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, நீதித்துறைக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, அரசுக்கா இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கு. இதெல்லாம் பாமர மக்களினுடைய ஒரு லேமன் ஸ்பீச். இதெல்லாம் இது அமைச்சர்கள் பேசல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி பார்க்கிறது இருக்கு. அப்போ பொண்ணுடைய ஓஷி பஸ்ன்னு பேசினது தப்பு கிடையாது இல்லையா? அதிமுக பேசினா மட்டும் உங்களுக்குலாம் சாதாரணமா தெரியுது. அதிமுக ஆசிடே பெண்கள் மேல அடிச்சா கூட அவங்க ஜெயலலிதாவை இரும்பு பெண்மணி இந்த சமூகம் புகழுது இல்ல, அது மாதிரிதான். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலையில் நாம் சிந்திக்க போவர் திராவிட நட்புக் கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து பெண்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு போராட்டம் நடத்துறாங்க அதிமுக சார்பில். அந்த போராட்டத்துல பெண்கள் குறித்து இழிவாக பேசிட்டாருன்னு ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. குறிப்பாக நடிகை நயன்தாரா குறித்து ஒரு கொச்சையான கருத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. அப்துல் கலாம் கனவு காண சொன்னாரு. ஆனால் ஒருபடி மேல போய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு நயன்தாரா வேணும். இப்போ ரோட்ல போறவங்க கேட்பான், நயன்தாரா கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்பான், அதெல்லாம் நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு நக்கல் துணியில பேசியிருந்தார். இது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து, திமுக இருந்து அனைவரும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யறாங்க. நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? இப்படி ஒரு பேச்சு யார் பேசி இருந்தாலும் தவறு. ரோட்ல போற சாதாரண மனிதர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். அதையெல்லாம் நம்ம கடந்து போயிடுறோம். ஏன்னா ஒன்றும் ஒரு சாதாரண ஆள், அந்த சாதாரண மனிதனுக்குள்ள இப்படி ஒரு சிந்தனை இருக்குங்கிறது எந்த அளவிற்கு சமூகத்திற்கு கேடா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசணும். இப்போ ரோட்ல போற சாதாரண ஒரு ஆள் எனக்கு இந்த ஹீரோயின் வேணும், இவங்க வேணும், அவங்க வேணும்னு கேட்கக்கூடிய சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா அது எப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறையை உருவாக்குங்கிறதையும் நம்ம பேசணும். அதையும் மீறி சி.வி. சண்முகம் அப்படிங்கிற அதிமுகவில் மிக பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருந்தவர் இப்படி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு தவறானது, அதிமுக எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். இன்னொரு இடத்தில் நயன்தாராவை பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்ப நயன்தாராவை பேசுவதற்கு முன்னால் த்ரிஷாவை பத்தி நயனார் நாகேந்திரன், பிஜேபியில் இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. விஜயலட்சுமியை பற்றி சீமான் பேசியிருக்கிறார். இப்போ த்ரிஷாவை பேசும்பொழுது எல்லாரும் கொந்தளிச்சார்கள். இப்போ வந்து நயன்தாராவை பேசும்போது கொந்தளிச்சார்கள். விஜயலட்சுமியை பற்றி சீமான் பேசும்பொழுது இந்த திரைத்துறை வந்ததான்னு ஒரு கேள்வி இருக்கு. வரல. சீமான் ரொம்ப கேவலமாக பொதுவெளியில் பேசினார். நான் என்ன வயசு பொண்ணையா போய் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிவிட்டேன் அப்படின்னு மிக 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 கேவலமாக பேசும் பொழுது இப்பொழுது சி.வி. சண்முகத்தை கண்டிப்பவர்கள் அப்பையும் கண்டிச்சிருக்கணும். அப்ப கண்டிக்கலன்னா தேச இப்பயாவது கண்டிங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது எல்லா பெண்களையும் ஒரே மாதிரியாக பாருங்கள் அப்படின்னு. இப்போ நயன்தாராவை பற்றி பேசும்பொழுது பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது நயன்தாரா மட்டும் இல்லை, எல்லா பெண்களும். அப்போ பெண்கள் இங்க இந்த ஆணாதிக்க சமூகத்துல எவ்வளவு பெரிய போராட்டங்களை எல்லாம் சந்தித்து, எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து ஒரு இடத்திற்கு வந்து நின்றால் கூட அந்த பெண்ணை இந்த சமூகம், இந்த ஆணாதிக்க சமூகம் என்னவாக பார்க்கும்? ஒரு கட்சியின் மிக பெரும் பொறுப்பில் இருப்பவராக இருந்தால் கூட அந்த பொண்ணை என்னவாக பார்ப்பார்? அந்த அம்மாவை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். குடியரசுத் தலைவராக ஒரு பெண் இருந்தார். அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பிலேயே ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தார். அப்போ பெண்கள் எவ்வளவோ பெரிய இடத்திற்கு இந்த சொசைட்டில வந்தால் கூட ஒரு நுகர்வு பொருளாக, ஒரு பொருளாக, பாலியல் நுகர்வு பொருளாகத்தான் இங்க பார்க்கப்படுகிறார்கள். அந்த சி.வி. சண்முகத்தின் மீது மட்டும்தான் தவறு இருக்கா, இல்ல அவர் சொன்ன கருத்துக்கு அங்க கூடியிருந்த மக்களும் கை தட்டினாங்க, விசில் அடிச்சாங்கல்ல? அப்ப எல்லாருக்குள்ளயும் அந்த சிந்தனை இருக்கு இல்லையா? அப்போ இவர்கள் பெண்ணை எப்படி பார்ப்பாங்க? நான் தான் திரும்பவும் கேட்டேன், ஜெயலலிதாவையே இவர்கள் என்ன மாதிரி பார்த்திருப்பாங்க? ஒரு பெண்ணினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட அதிமுக ஜெயலலிதாவை மதித்திருந்தால், ஜெயலலிதா இவர்களுக்கு எப்படி கண்ணியமாக பேசணும்னு சொல்லி கொடுத்திருந்தால் இவர்கள் எப்படி பேசியிருக்க மாட்டார்கள். ஜெயலலிதாவே கனிமொழியை பற்றி கண்ணியம் குறைவாக பேசியவர் தான். சரிங்களா? அப்போ இங்க கேள்வி என்னன்னா, காலம் காலமாக பெண்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் இங்க? இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அப்போ
பெண் சமூகத்தை சார்ந்தவர்கள், பெண் பாலினத்தை சார்ந்தவர்கள் என்ன மாதிரி கோரிக்கை வைப்பாங்க? அவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு மேல வந்தால் கூட இந்த சொசைட்டி என்னை எப்படி பாக்குது, அப்போ அதை மாத்துவதற்கு என்னென்ன மாதிரி திட்டங்கள் சட்டங்கள் இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பெண் சார்பால வந்து சொல்றதுக்கு அந்த அந்த திட்டத்தில் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய இந்த சமூக சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கேள்வியை கேட்டு அதுல பெண்கள் எல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த திட்டத்தை சி.வி. சண்முகம் கொச்சைப்படுத்துவது போல எனக்கு வந்து நயன்தாரா வேணும், எனக்கு இன்னும் யார் யாரோ வேணும்லாம் ஆசைப்பட்டா நீ கொடுத்துருவியான்னு கேட்கறது பெண்கள் குறித்து சி.வி. சண்முகம் உட்பட அங்க இருந்தவர்கள் உட்பட இந்த சமூகத்திற்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆணாதிக்க சமூகத்திற்கு என்ன பார்வை இருக்கு? இப்போ சி.வி. சண்முகம் இப்படி கேட்டார், எனக்கு நயன்தாரா வேணும் கொடுப்பியா அப்படின்னு. அப்ப அங்க எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னா என்ன பொருள்னா, ஏய் நம்ம கட்சி தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராகவே இருந்தவர் கூடயே இப்படி பேசிட்டாரா, இனிமே நம்மளுக்கு என்னடா, நம்மளும் பேசுவோம்டா அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? அவர் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நீ பண்ணு. எப்படி சீமான் வந்து விஜயலட்சுமி கேஸுக்கு அப்புறமா தானே எனக்கு பொம்பளைங்க ஃபேன்ஸே அதிகமாயிடுச்சு, ஸோ டோன்ட் வெரி கார்த்திக் பி ஹாப்பி, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு இன்னொரு கட்சி அவருடைய தம்பிக்கு வந்து சொல்றாரு. அண்ணனே இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அவளை அசிங்கமா வெளியில திட்ட வச்சேன், இன்னொரு தம்பியும் அதே மாதிரி பண்ணும்போது நான் அவன் என்கரேஜ் பண்ணினேன், அப்போ என்னுடைய கட்சியை சேர்ந்த தம்பிகள் எப்படி இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை கிடையாதுன்னு அவர்களுக்கு அண்ணனே இப்படிரா அப்ப நாம எப்படி இருந்தா என்னடா, விஜயா அப்படிரா அப்ப நாம இருந்தா எப்படி என்னடா, சி.வி. சண்முகமே அண்ணன் பேசிட்டாரா அப்ப நாமெல்லாம் என்ன பேசினா என்னடா அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலை, தவறான வழிகாட்டுதலை சி.வி. சண்முகம் உருவாக்கி இருக்கிறார். நான் தான் திருப்பி சொல்றேன், இது யார் பேசினாலும் தவறு. இப்ப சாமானிய மக்கள் பேசிட்டான் அப்படின்னா பரவாயில்லன்னு கடந்து போயிடலாமான்னா, சாமானிய மனிதன் இப்ப இந்த மாதிரி சி.வி. சண்முகம் பேசின மாதிரி எனக்கு இந்த ஹீரோயின் வேணுடா அப்படின்னு கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க, பாசிபிளா? சாமானியனுக்கு அது பாசிபிள் கிடையாது, அதானே உண்மை. அப்ப அவன் என்ன பண்ணுவான், எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு ஆனா அது பாசிபிள் இல்லை, அப்ப என்ன பண்ணுவான் ஒரு சாமானியன் தன்னுடைய கையாலாகத்தனத்தை, தன்னுடைய அந்த பலவீனமான சிந்தனையை எங்க போய் காட்டுவான்னா பலவீனமாக இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மீது காட்டுவான். இப்ப கைத்தட்டினாங்கன்னு சொன்னீங்கல்ல, கைத்தட்டின அத்தனை பேருக்கும் நான் இந்த கிடைக்க போறது கிடையாது இல்ல. அப்போ இவர்களுடைய சிந்தனை எங்க போகும்னா வீக்கர் செக்ஷனான பெண்கள் மீது போய் அவன் வன்முறையை செலுத்துவான். இப்ப நான் சொன்னாலே இந்த சமூகத்துல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா வீக்கர் செக்ஷனு கிட்ட போய் தன்னுடைய இயலாமையை, ஈகோவை, ஆணாதிக்க சிந்தனையை போய் காட்டுவான். அப்போ இப்படிப்பட்ட பேச்சு, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை சாமானியனுக்கு இருக்கிறதும் தவறு, ஒரு கட்சியின் மிக பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் மாதிரி ஆட்கள் பேசுறதும் தவறு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்கும் நான் ஃப்ரீ பஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதற்கு பின்னால என்ன ஒரு சமூக சிந்தனை இருக்கான்னா கிடையாது. பெண்கள் ஒடுக்கப்படுபவர்கள், வன்முறைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள், அவர்களை மேம்படுத்தணுங்கிறதுக்காக பெண்களுக்கான இலவச விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு பஸ் இதை கொடுத்தா எந்தவித புரிதலும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்கும் அப்படின்னு சொன்னார். இப்ப நாங்க வந்து பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதுக்கு பின்னால் பெண்கள் நலன் சார்ந்த சிந்தனை இருக்குமானா கிடையாது. திமுக ஆரம்பிச்சிச்சு, அவங்களுக்கு போட்டியா நான் அப்புறம் ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வரேன்னு தான் இருக்கே தவிர அடிப்படையாக பெண்களை மேம்படுத்தணும், அதிகாரப்படுத்தணுங்கிற சிந்தனை அதிமுகவுக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா திமுக அரசு இப்ப கடைசி பட்ஜெட் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கும், கடைசி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, இந்த பட்ஜெட் மேனாமினிக்கு மாதிரி இருக்கு. இப்ப மேனாமினிக்குன்னு யார சொல்லுவாங்க? பெண்களை கொச்சப்படுத்துகின்ற சொல் இல்லையா? அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த சொல்லை பயன்படுத்துறாரு. நீங்க வந்து வெறும் ஒரு வார்த்தைகளால தவறான தகவலை வந்து சொல்லிட்டாரு, இல்ல கொச்சைப்படுத்திட்டாரு நம்ம சொல்றோம். ஆனால் இங்க சம்பவங்கள், பாலியல் ரீதியான குற்றங்கள் நடைபெறுது, ஒரு பெண் மரணிக்கிறா, ஒரு மாணவி மரணிக்கிறா அப்படின்றப்போ அந்த இடத்துல இதே ரியாக்ஷன் இருந்திருக்கா? ஊடகங்கள் இதை பேசியிருக்காங்களா? திமுகவினுடைய கனிமொழி இல்ல காங்கிரஸ்ல இருந்து ஜோதிமணி இப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்களா? இதுக்கு மட்டும் வராங்களே. நான் பதில கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்டர் பண்ணிட்டீங்க. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு மேனாமினிக்கு பட்ஜெட்ன்றார். அப்ப பெண்கள் கொடுத்த பார்வை எப்படி இருக்கும்? விடியல் பயணம் வரும்போது லிப்ஸ்டிக் பஸ்ன்னாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், நாங்க ஒருவரை கத்தி எடுத்து குத்துவது மட்டுமல்ல வன்முறை. உங்களை நான் வந்து தாழ்வா நினைக்கிறேன்னா அதுவும் வன்முறை. நான் ஒரு சொல்லை பயன்படுத்துறேன், அந்த சொல் உங்களுடைய சுயமரியாதைக்கு எதிராக இருக்குமானால் அதுவும் வன்முறை தானே. அப்போ சி.வி. சண்முகம் பேசியதும், எடப்பாடி பழனிசாமி மேனாமினிக்கு பட்ஜெட்னு பேசினதும், இன்னும் அதிமுகவில் பல பேர் இருக்காங்க அவங்க பேசினதும் பெண்களுக்கு எதிரான வன்முறையானா ஆமாம். இப்போ நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு மேல பாலியல் வன்முறை நடக்குது, கொலையே செய்யப்படுறார்கள். அந்த இடத்திற்கு வருவதற்கு இதெல்லாம் தான் அடிப்படை தொடக்க காரணமாக இருக்கிறதுன்னு சொல்றேன். பெண்களுக்கு குறித்து
மலிவா பேசுறது, கொச்சப்படுத்தி பேசுறது, ஐட்டம்னு பேசுறது, அவளை போட்டுட்டேன்னு பேசுறது, அவளை வந்து எனக்கு வேணுங்கிறது கரெக்ட் பண்ணி கொடுன்னு சொல்றது, எனக்கு வந்து அவ வேணும்னு கேட்கறேன், நான் கொடுப்பியா அப்படின்னு கேட்கறது. வாய்மொழியில் தொடங்குகின்ற வன்முறைகள், சிந்தனையில் தொடங்குகின்ற வன்முறைகள் தான் செயல் வடிவம் பெற்று அங்க பெண்கள் கொல்லப்படுறாங்க. இப்ப நீங்க கேக்குறீங்க, கனிமொழி அதை பத்தி கண்டிச்சாங்களா, ஜோதிமணி அதை பத்தி எல்லாம் கண்டிச்சாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. கனிமொழியோ ஜோதிமணியோ திமுகவில் இருக்கக்கூடிய பெண்களோ இல்ல என்னை போன்ற பெண்களோ என்றைக்காவது இந்த கட்சியில இருப்பவங்க செஞ்சா குற்றம் இல்ல, அந்த கட்சியில செஞ்சா குற்றம் இல்லைன்னு நாங்க ஏதாவது சொல்லியிருக்கோமா? யார் செய்தாலும் தவறுதான் சொல்லியிருக்கோம். கனிமொழி அவர்கள் அவங்க கட்சியில சேர்ந்தவர்களே இந்த மாதிரி சொல் வழியாக ஒரு வன்முணர்வான ஒரு மலிவான சொற்களை சொன்ன போதும் இல்ல செயல்ல ஈடுபட்ட போதும் ஜோதிமணியும் கண்டிச்சிருக்கிறாங்க, கனிமொழியும் கண்டிச்சிருக்கிறாங்க. எங்களை பொதுவா வந்து கேக்குறீங்க, நீங்க எல்லாத்தையும் கண்டிச்சிங்களா? நாங்க எல்லாத்தையுமே கண்டிக்கிறோம். பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதமான வன்முறைகளையும் கண்டிக்கிறோம். அது ஏன் உங்களுக்கு ஸ்பெஷலா மட்டும் தெரியுது, இதுல பேசுனீங்களா அதுல பேசுனீங்களான்னு தெரியல அப்படின்னா, நாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் பேசல. பொதுவாகவே பெண்களின் மீது நடக்கின்ற வன்முறை, நடந்த பிறகு நடப்பதற்கு முன் அப்படிங்கிறத நாங்க தெளிவா பேசுறோம். பெண்கள் மீது வன்முறையே நடக்கக்கூடாது அப்படிங்கறது குறித்து நாங்கள் ரொம்ப அதிகமா பேசுறதுனால உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சம்பவத்துக்கு நீங்க பேசுனீங்களா, இந்த சம்பவத்துக்கு பேசுனீங்களா? நாங்க இந்த சம்பவங்களே நடக்கக்கூடாதுன்னு பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அது இங்க இருக்கிறவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அப்போ சம்பவம் நடந்த பிறகு இதை பேசுனீங்களா அதை பேசுனீங்களான்னு ஏன் கேக்குறாங்கன்னா, அரசியல் ரீதியாக அன்னைக்கு ஒரு 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 பேசும் பொருளாக சென்சேஷன் இஷ்யூவாக இருக்கிறது, அது பேசுறதுக்காக மட்டுமே பேசினால் போதும். நாங்க அதுக்காக மட்டும் வரல. இப்ப நீங்க சொன்னக்கூடிய சம்பவங்கள், அண்மையில நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க மனசுல வச்சு கேள்வி கேட்கறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன், அந்த வன்முறையும் நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அது எப்படி தடுக்கணும்னு பாக்குறோம். அதுக்காக தானே திமுக அரசு பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துச்சு. அதை கொச்சப்படுத்தி தானே நீங்க லிப்ஸ்டிக் பஸ்ன்னு பேசுனீங்க. அதை கொச்சப்படுத்துவது போல தானே நீங்க ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் கொடுப்பேன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க மேடையில ஏறி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசிட்டு அங்க நயன்தாரா வேணும்னு கேக்குறீங்க, ஒரு ஹீரோயின் வேணும்னு கேக்குறீங்க. கூவத்தூர்ல இவங்க என்ன கேட்டாங்கிறது இப்ப புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்க, இப்ப தாவேக்காவில இருந்து ஆதவ அர்ஜுனா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. நான் ரஜினிகாந்த் குறித்து பேசுனது தவறாக இருந்தாலுமே கூட இப்போது ஏன் இதை வந்து பூதாகாரப்படுத்துறாங்க அப்படின்னா, விளாத்திக்குளத்துல மாணவிக்கு அதனுடைய நியூஸோ அதை பற்றியான விவாதமோ நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ரஜினிகாந்தை குறித்தான விவாதத்தை வந்து பெரிதுபடுத்துறாங்க. இப்போ அதே போல சிபி சண்முகத்தினுடைய பேச்சையும் ஏன் பெரிதுபடுத்துறாங்கன்னா, இப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது, அதை மூடி மறைப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை பெரிதாக்குறாங்களோன்னு சந்தேகம் வருது இல்ல. ஆதவ அர்ஜுனா ரஜினியை பற்றி தவறாக அவதூறு பரப்பினோன்னு அது பேசும் பொருளாகுது. ஏன்னா விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து மேடைகளில் பொய்யும் அவதூறும் அநாகரிகமான பேச்சு, ரொம்ப கேவலமா, அதாவது ஏய் வாடா மோதி போடுறா, ஏய் அப்படிடா இப்படிறான்னு பேசுறது ஒரு அரசியல் பண்பு அல்ல, அரசியல்வாதியினுடைய பண்பு அல்ல. அது ஒரு தவறான ஒரு வன்முறையை ஊக்குவிக்கக்கூடிய பேச்சுங்கிறதுனால எல்லாருமே கண்டிக்கிறோம். ரஜினியை குறித்து பேசினதுக்காக அதுதான் எல்லாமே பேசப்படுது. ஆனால் இவர் வந்து விளாத்திக்குளம் இஷ்யூ எடுத்துக்கிறது, சிவி சண்முகம் இஷ்யூ எடுத்துக்கிறதுங்கிறது தான் மண்ணை கவிட்டோமே, தான் அசிங்கப்பட்டுட்டோமேங்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனா இதை கையில் எடுக்கிறாரு. ஆனா இப்ப நீங்க வந்து விளாத்திக்குளத்தை பத்தி சொல்லும் பொழுது என்ன இப்ப நியூஸ் வருது, அந்த பெண்ணுக்கு தெரிந்தவரே தான் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடும், குடும்பத்தார் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க விசாரணைக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப நியூஸ் வருது. இந்த பர்டிகுலர் கேஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, சரி இப்போ ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு ரிமோட்டான ஏரியால அவங்களுடைய வயல்வெளியில அங்க சிசிடிவி கேமரா வைக்க முடியாது, அங்க போய் நீங்க போலீஸ் பூத்து போட முடியாது. எப்படி நீங்க இப்போ ஒரு கிராமத்துல ஒரு வயல்வெளியில ஒரு 2 ஏக்கர் உள்ள இருக்குதுங்க, அங்க விவசாயம் பண்ண போறவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது எப்படி நாம இங்க தடுக்க முடியும்? அந்த ஊர்லயே 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காவல்துறைக்கு எப்படி தெரியுங்க? இப்ப யாரோ ஒருத்தவங்க போறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போய் இப்ப மாதிரி அபியூஸ் பண்ண போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? கழிப்பறை இல்லாத ஒரு மாவட்டமாக நீங்க போய் பாத்தீங்களா? அந்த பொண்ணோட வீட்டுல கழிப்பறை இல்லைன்னு இங்க யாராவது போய் பாத்தீங்களா? தயவு செய்து நான் அந்த ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன், ரொம்ப கேவலமா ஒரு நியூஸ் ரிப்போர்ட் பண்றீங்களே தவிர உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த பெண் முதல்ல பாலியல் ஹராஸ்மெண்ட்னு சொன்னாங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் விசாரணையில இல்லைன்னு தெரிய வந்தது. அதுக்குள்ளேயே நியூஸ் வந்து இவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அந்த பொண்ணோட வீட்டுல டாய்லெட் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் கிராமத்துல டாய்லெட்டை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க? வீடு கட்டுறாங்க, ஆனா ஒரு டாய்லெட்டை ஏன் நீங்க கட்ட மாட்டேங்கிறாங்க? இதை பத்திலாம் நீங்க பேசுனீங்களா? இதை பத்திலாம் போய் ஃபர்ஸ்ட் அங்க ரிசர்ச் பண்ணீங்களா? அந்த வீடை போய் பாத்தீங்களா? அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்டீங்களா? சார் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். இப்ப இந்த விளாத்திக்குளமா இருக்கட்டும், எங்க நடக்கக்கூடியதாக இருக்கட்டும் சார், முதல்ல நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு பாலியல் வன்புணர்வு ஒருவருக்கு நடந்த பிறகு அது ஏன் நீங்க பேசு பொருளாக்குறீங்கன்னா, ஆளும் அரசுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாமா, ஒரு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தலாமா? கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு இருக்கு? கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கா? உங்களுக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் இல்லையா? அக்கௌண்டபிலிட்டி இல்லாம தெரிஞ்ச பொண்ணுங்கிறனால ஒருத்தன் போய் அபியூஸ் பண்ணிட்டு கொண்டுட்டு வருவான்.
அது எப்படி இங்க இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு தெரியும்? அந்த ஊர்லயே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி சார் தெரியும்? அக்கௌண்டபிலிட்டி இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வேணும்னா, அப்ப எல்லாருமே உண்மைய செய்தியா போடணும்ல. ஊடகங்களுக்கு அப்போ வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? இப்ப சி.வி. சண்முகம் ஒரு தனி மனிதர்னா அவருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? இங்க பெண்கள ரோட்ல பார்த்து கேவலமா பேசுறது, ஐட்டம்னு பேசுறது, எப்படி போறா பாருடா, எப்படி ட்ரெஸ் போட்டுருக்கா பாருடா. ஒரு பொம்பளைனா எப்படிடா இருக்கணும்னு பேசும்போது அவங்க பேசுறவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? சினிமா துறையில் இப்ப வரைக்கும் பாலியல் நுகர்வு பொருளா தானே பெண்களை நீங்க வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? ஒரு ப்ராடக்ட் உருவாக்கும் பொழுதே ஒரு ஃபேர் ஸ்கின், பிளாக் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயே ஒரு பார்ஷியாலிட்டி காட்டும்போது அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? இங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? இங்க ஒவ்வொருவருக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு சார். அதை இங்க பெரும்பான்மையான மக்கள் அக்கௌண்டபிலிட்டி இல்லாம பொறுக்கித்தனத்தோட இருப்போம், ஆணாதிக்க சிந்தனையோட இருப்போம், ஜாதி வன்மத்தோட, மத வன்மத்தோட இருப்போம். அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக நீங்க அரசு மீதே பழி போடுறீங்க. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், எங்கேயோ நீங்க போறீங்க ஒரு ரிமோட் ஏரியாக்கு, அங்க இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அப்ப இதுல வந்து அரசு என்ன பண்ண முடியும்? விசாரிக்க முடியும். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களிலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அவனா எப்பயோ பல ஆண்டுகள் கழித்து எதுலயோ எங்கேயோ மாட்டினாதான் உண்டு. ஒரு ஒரு எந்த வித ஆக்சசபிளும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த ரியாலிட்டியை நீங்க ஒத்துக்கிட்டாதான் நீங்க எங்க வருவீங்கன்னா, அப்ப இந்த குற்றம் நடக்காமலேயே இருப்பதற்கு என்ன பண்ணணுங்கிற இடத்துக்கு வருவீங்க. ஆனா நீங்க யாரும் வரமாட்டீங்க. அரசுலயே பழி போட்டுட்டு இருந்தோம்னா, உங்களுடைய பெருமையாக பேசக்கூடிய ஜாதி தோத்துருச்சு, அதனால அரசு கிட்ட வரீங்க. நீங்க பெருமையாக பேசக்கூடிய மதம் தோத்துருச்சு, அதனால அரசு கிட்ட வரீங்க. உங்களுடைய படைத்த கடவுளே உங்களை வந்து ஒரு கீழ்த்தரமான புத்தியை வச்சிருக்காரு, கடவுள் தோற்று விட்டாரு, அதனால நீங்க அரசு கிட்ட வரீங்க. இந்த இந்த உலகத்தையே இந்த உலகத்தை உருவாக்கியது ஆண்கள் அப்படிம்பாங்க. அந்த ஆண் சமூகம் தோற்று போயிடுச்சு, அப்ப நீங்க அரசு கிட்ட வரீங்க. அப்போ உங்களோட நீங்கள் உருவாக்கிய அமைப்புகள் எல்லாம் தோற்று போகும்போது நீங்க அரசு கிட்ட வரீங்க. அரசுக்கு மட்டும்தான் அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுங்க சார். நீங்க எல்லாம் பகிரங்கமா பேசுவீங்களா சார்? பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது, நடந்ததுக்கு அப்புறம் அரசை பழி போடுறதுக்கு உதவியா இருக்குது. இந்த குற்றம் ஏன் நடக்குது, நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற பேசுறது இடத்திற்கு இந்த ஆணாதிக்க சமூகம் முன் வருமான்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த காலேஜ் படிக்கக்கூடிய அந்த ஆணும் பெண்ணும் விரும்புறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய லவ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இருட்டான இடத்துக்குள்ள போறாங்க. இப்ப நானா இருந்தா என்ன சொல்லுவேன்? உங்களோட லவ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருட்டான இடத்துக்குள்ள நீங்க போகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஆக்சசபிள் பிளேஸ் இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு சேஃபா ஒரு பிளேஸ் இருக்கணும். நீங்க ஒரு சேஃபான செக்ஸ் வச்சுக்கணும். உங்களுக்கு செக்ஸ் அவேர்னஸ் இருக்கணும், செக்ஸ் எஜுகேஷன் இருக்கணும்னு நான் பேசுவேன் சார். பேசக்கூடிய துணிவு இந்த சமூகத்திற்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். உடனே கமெண்ட் போடலாம், உன் வீட்டு குழந்தைகளுக்கு நீ இதை சொல்லுவியா? சொல்லுவேன். வளர்ந்த பிறகு நான் அறிவியல் பூர்வமாக சில உண்மைகளை நான் சொல்லுவேன். மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுப்பேன். இந்த சொசைட்டி எப்படிப்பட்டது, சார் இப்போ இந்த எவல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த மனிதனுடைய எவல்யூஷன், அதை பத்தி எல்லாம் நீங்க புரிஞ்சுக்காம பேசாம நீங்க இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் இல்லை, எந்த விதமான குற்றமா இருந்தாலும் சரி தடுக்கவே முடியாது. இப்போ அந்த பெண்ணை அந்த ஆண் விரும்பினா, அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபா பிளேஸ் இல்லை, அவங்க லவ் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை. அவங்க ஈவினிங் 8 மணிக்கு இருட்டினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் விரும்புறாங்க, அவங்க 2 பேரும் அன்பை பகிர்ந்து கொள்ளுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒருத்தன் வந்தான்ல, அந்த பையனை அடிச்சு துரத்திட்டு இந்த பொண்ணை ஹராஸ் பண்ணான் இல்லையா, அவனுக்கு அந்த பெண் மீது ஏதாவது அன்பு இருக்குமா? அந்த பொண்ணு காதலிச்ச பையனுக்கு இந்த பொண்ணு மேல அன்பு இருக்கும் சார். இப்போ மிரட்டி வந்து அபியூஸ் பண்ண வந்தாலும் ஹராஸ் பண்ண வந்தாலும் செக்ஷுவலா, அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஏதாவது அன்பு இருக்குமா? அன்பு இல்லாமல் ஒருவருடன் உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது அதில் ஒரு பிளஷர் கிடைக்குமான்னு நான் கேட்கிறேன். கிடைக்கவே கிடைக்காது. இந்த அறிவியலை, இந்த இயற்கையான சிந்தனையை பேசுவதற்கு இந்த சமூகம் முன் வருமா? சரி, அப்போ அந்த பொண்ணு மிரட்டுறது, இப்போ நான் வந்து உங்களுக்கு பொதுவாகவே வன்முறையை பத்தி தான் பேசுறேன். இப்போ அந்த பொண்ணை மிரட்டி ஒருத்தன் வந்து ஒரு ரிலேஷன், ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல ஈடுபடுறானே, அதுல அவனுக்கு எந்த வித சுகமோ திருப்தியோ கிடையாது. அப்புறம் ஏன் அதை பண்றான்? நான் ஆம்பளை, அதனால பண்றான். இப்போ ஒவ்வொருத்தருடைய மண்டக்குள்ள இருக்கக்கூடிய நான் இல்ல, நீங்க சொல்றது சைக்காலஜியா இல்ல வந்து அதாங்க பின்னாடியே ரீசனு. நான் அப்படிங்கறதுனாலதான் அவன் பண்ணான். அப்போ இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் நீதித்துறையும், நீங்க சொல்ற திமுக ஆட்சியில இருந்தா மட்டும் வந்து எல்லாருக்குமே கேள்வி அதிகமாகுது இல்லையா, ஒரு முதலமைச்சரோ எப்படி போய் ஒரு ஆணினுடைய மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவை மாற்ற முடியும்?
அதாவது ஆபரேஷன் பண்ணி மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ இந்த சமூக சூழலை மாற்றுவதன் மூலமாக, பெண்களை அதிகாரப்படுத்துவதன் மூலமாக, எல்லோருக்கும் கல்வி கொடுப்பதன் மூலமாக, பாலியல் கல்வியை பற்றி புரிய வைப்பதன் மூலமாக, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சிந்தனையில இருக்கக்கூடிய எல்லா விதமான வன்முறை, ஜாதி, மதம், ஆணாதிக்கம், இப்படி பல இனம், மொழி, இப்படி பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய அந்த வன்முறையான சிந்தனையை மாற்ற முடியும். அதுதான் ஒரு அரசு பண்ண முடியும். கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவிக்கு இதே நடந்துச்சு. ஒரு காலி கிரவுண்ட்ல ஒரு இருட்டு பகுதியில வந்து கார்ல 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு. இப்ப எல்லாருமே விவாதங்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் அந்த இடத்து அந்த டைம்க்குல ஏன் அங்க அந்த இடத்துக்கு போனீங்க நிறைய பேர் கேட்கிற போது இன்னொரு கேள்வி வருது இல்லையா, அவங்க குற்றம் செயலில் ஈடுபட்ட நபர்கள் 3 பேர் வர்றாங்க அப்படின்றப்போ அவர்களை கண்காணிக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்கா இல்லையா? அவர்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கா இல்லையா? குற்றம் செய்தவர்களை காவல்துறை கண்காணிக்க தவறியது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் ஒத்துக்கிறேன். சரி, சும்மா கேட்க, ஒரு 1000 பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 குற்றங்களில் எத்தனை குற்றங்கள் இந்த மாதிரி குற்றவாளிகளால் நடக்குதுங்கிறத டேட்டா உங்ககிட்ட இருக்கா? சும்மா ஒன்று சொல்லுங்களேன், நம்மளோட புரிதலே சொல்லுவோம் சார். இப்போ ஒரு 1000 கிரைம் எடுத்துக்கிறீங்க சார், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். அதுல எத்தனை பேர் தொடர் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள், எத்தனை பேர் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு தெரிந்தோ அந்த பெண்ணினுடைய சுற்றியோ இல்ல இதுவரைக்கும் மாட்டாத குற்றவாளிகளோ இருப்பாங்க? எது அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஒன்றும் ரிசர்ச் கிடையாது, நம்ம இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. அன்எக்ஸ்பெக்டட் கிரைம்ஸ் தான். அப்போ காவல்துறை அந்த குற்றவாளிகளை கண்காணிக்க தவறியதா? அந்த இடத்தில் அரசு வேலை செய்யும், அந்த இடத்திலும் அரசு வேலை செய்யும். இப்போ காவல்துறையினர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறது, அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்றது, டிஸ்மிஸ் பண்றது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது பண்றது, குற்றவாளிகளை திருப்பி ஜெயிலில் போடுறதுங்கிறதையும் அரசு பண்ணும். அட் த சேம் டைம் இந்த குற்றங்களே நடக்காமல் இருப்பதற்கு தேவையான சமூக சூழலை உருவாக்குவது இது அரசு பண்ணும் சார். அப்ப நாமெல்லாம் என்ன பண்ணணும்? இப்போ அந்த பொண்ணு அந்த அந்த இருட்டுல ஏன் அந்த பையனோட கார்ல இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இப்ப நானும் அதே தான் சொல்லுவேன். அப்ப இந்த சமூகம் இந்த குற்றங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு காரணமாக இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இருக்குன்னு சொல்றேன். ஏன் அந்த 2 பேருக்கும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இங்க இல்லாம போச்சு? ஏன் 2 பேர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு இடம் இல்லாமல் போகுது? ஏன் இங்க 2 பேர் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதை இந்த சமூகம் ஒரு கொலை குற்றமாக பார்க்கிறது? ஏன் நீங்க 2 பேர் தன்னுடைய பாலியல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்றத ரொம்ப கேவலமா பாக்குது? அப்போ இப்படி எல்லாம் நீங்க பாக்குறதுனால அவங்க மறைவான இடத்தை தேடி போக வேண்டியதா இருக்கு. இது குற்றவாளிகளுக்கு, சமூக விரோதிகளுக்கு உதவியாக இருக்கிறது. அப்போ இந்த குற்றம் நடக்காமலே இருக்கணும்னா இந்த சமூகம் எங்க வரணும்? 2 பேர் காதலிக்கிறார்கள் அல்லது 2 பேர் உறவு கொள்ளுகிறார்கள், 2 பேர் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கும்போது அதை இந்த சமூகம் என்னவா பார்க்க கூடாது? ஒரு கேவலமான இழி செயலாக, குற்றங்களாக பார்க்கக்கூடாது. அப்படி நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா இவர்கள் தங்களுடைய ஸ்பேஸ், ஒரு சேஃபா என்விரான்மெண்ட் கிடைக்குதுன்னா அங்க தன்னுடைய லவ் ஷேர் பண்ணிக்கிட்டு போறாங்க. அப்ப இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு இடம் இருக்காது இல்லையா? அப்ப இந்த இடத்துக்கு நீங்க நகரவே மாட்டீங்க. இந்த சமூகம் வந்து தொடர்ந்து ஒரு இயற்கையான செயலை கூட வந்து கேவலமா பார்த்துக்கிட்டே இருக்கும். காதலிச்சா நீங்க ஆணவ கொலை பண்ணிடுறீங்க. உன்னுடைய கீழ்ஜாதிங்கிற எண்ணம் இருந்தா அந்த பொண்ணை பழிவாங்கிறதுக்கு நீங்க ரேப் பண்றீங்க. நீங்க வெறுக்கிற மதமா இருந்தா அந்த பெண்ணை போய் நீங்க வந்து பாலியல் வன்புணர்வு பண்றீங்க. ஒரு இனத்தையே அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும்னு அங்க இருக்க பெண்களை நீங்க பாலியல் வன்புணர்வு பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. கடவுளின் பெயராலும் பண்ணுவீங்க. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க அரச கேள்வி கேட்கறீங்களே, இந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணமே இந்த சமூகம்னு சொல்றேன் சார். சார் இந்த சமூகம் தானே சார் தான் வணங்குகின்ற கடவுளுக்கு ஆபாசமான கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கு. அதையே யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இதுதான் சொல்றேன், மனிதனுடைய சிந்தனை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வருது. ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மனிதர், இதுக்கு இருந்த முன்னோர்கள் ஒரு கடவுள்னு ஒருத்தன் உருவாக்குறான், கடவுளை உருவாக்குறான். அந்த கடவுளுக்கு ஒரு கதையை எழுதி வச்சிருக்கான். அந்த கதையில் இப்ப நாம சொல்ற மாதிரி ஆபாசமாக இருக்கிறது. அப்ப அதை எழுதும் போது அந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? அந்த மனிதர்களுடைய சிந்தனை என்னவாக இருந்திருக்கும்? அந்த இடத்திலிருந்து நம்ம இங்க எங்க வந்திருக்கோம்? ஏன்பா கடவுளுக்கே இந்த மாதிரி ஆபாச கதையெல்லாம் எழுதி வச்சது தப்புப்பா, அதெல்லாம் நிராகரிங்கப்பா, அதையெல்லாம் மாத்துங்கப்பா, ரீரைட் பண்ணுங்கப்பா, அதெல்லாம் வேண்டாம் டெலீட் பண்ணிடுங்கப்பான்னு சொன்னா குயமுயோன்னு கத்துறீங்க. கடவுளுக்கே ஆபாச கதை எழுதி வைத்தவர்கள், பெண்களுக்கு பெண்களை ஆபாச பொருளாக பார்க்கக்கூடிய இந்த சமூகம், பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை கூட சொல்றதுக்கு இடமில்லாத இந்த சமூகம், அவன் ஏன் அந்த இருட்டுல போனா, அவன் ஏன் அந்த பையன் கூட போனா அப்படின்னு தான் கேட்குறீங்களே தவிர மனிதனுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இங்க காதலிப்பதை கூட குற்றமாக பார்க்கக்கூடிய சமூகத்தில் ஒரு பொண்ணு சீவ்லஸும் லெகின்ஸும் போட்டுட்டு போனா கூட வந்து அவளை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடிய இந்த சொசைட்டி, வெள்ளையா இருந்தா பொண்ணு இப்படி, கருப்பா இருந்தா பொண்ணு இப்படி அப்படின்னு பேசக்கூடிய இந்த சமூகத்தில், இந்த சமூகத்தை மிகவும் இழிவானதாக குற்றவாளியாக வைத்துக்கொண்டு நீங்க வந்து குற்றம் நடைபெறுது ஐயோ நீங்க கத்துனீங்கன்னா இப்ப திருந்த வேண்டியது யார்? அக்கௌண்டபிலிட்டி இங்க சமூகத்துக்கு கிடையாதான்னு நான் கேட்கிறேன். அப்போ
பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது சமூக சீர்கேடு. இப்ப சி வி சண்முகத்தை இப்படி கேவலமா கொச்சையா பேசுன்னு முதலமைச்சர் வந்து சொன்னாரா? சரி, இப்ப எல்லாத்துக்குமே அரசுக்கு சமூகத்தோட பிரச்சனையா சிவி சண்முகத்தோட பிரச்சனையா? சமூகத்தினுடைய பிரச்சனை, சி வி சண்முகத்தினுடைய பிரச்சனை, அந்த கட்சியினுடைய பிரச்சனை சார். நான் இங்க எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குன்னு சொல்றேன் சார். சி வி சண்முகம் இப்படி பேசியதற்கு, சி வி சண்முகம் தொடர்ந்து இப்படி பேசுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரணம்னு சொல்றீங்களா? முதலமைச்சர் மு க ஸ்டாலினா? இல்ல. சரி, இவர் மீது ஏற்கனவே புகார் போன பொழுது, காவல்துறை நடவடிக்கை எடுத்த போது நீதிமன்றம் இவரை வெளில விட்டுருச்சு. நீதிமன்றம் சி வி சண்முகத்தை மன்னிச்சிருச்சு. இப்ப நீங்க அக்கௌண்டபிலிட்டி இல்லையான்னு கேக்குறீங்களே. காவல்துறைக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, நீதித்துறைக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, அரசுக்கா இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கு. நீதித்துறை பாலியல் வன்புணர்வு வழக்கு தொடர்பாக தீர்ப்பு கொடுத்ததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன, நீங்க இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்திருக்கலாம் சார். ஆண் உறுப்பை வாயில் வைப்பது பாலியல் குற்றம் கிடையாது. அப்புறம் வந்து அந்த ஆணினுடைய, அதாவது பெனிட்ரேஷன் ஆகல, ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ள போகல, அதனால அது ரேப்பு கிடையாது. பாலியல் வன்புணர்வு பண்ணவனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இப்படி எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது, இப்படி நீதிபதிகள் அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது, இந்த தவறு செய்யக்கூடிய அல்லது இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது அட்வான்டேஜா போகுமா போகாதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. இன்னொரு பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் ஒண்ணு சொல்றாரு, புடவை கொடுக்குறீங்களே பாவாடை கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க பெண்கள் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மாதிரியான கருத்துக்கள் இப்போ ஒரு விமர்சனம் கூட இருந்துச்சு. அதாவது இதெல்லாம் பாமர மக்களினுடைய ஒரு லேமன் ஸ்பீச், இதெல்லாம் இது அமைச்சர்கள் பேசல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி பார்க்கறது இருக்குல்ல. அப்போ பொண்ணுடைய ஓஷி பஷன் பேசினது தப்பு கிடையாது இல்லையா? அவருடைய அந்த வட்டார மொழியில அவங்க அப்படிதான் பேசுவாங்க. என்ன வா அப்படிதான் பேசுவாங்க. அப்ப அந்த மாதிரி புரியணுங்கிறதுக்காக ஓஷி பஷன் பேசினது தப்பு இல்லைல்ல. அப்ப மட்டும் மைக் எடுத்து ரோடோட நீங்க ஒவ்வொருத்தர் காதுக்குள்ளெல்லாம் வந்து அவர் பேசினதை வச்சு கேட்டீங்க, அவர் அப்படி சொல்லிட்டாரு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் பொன்முடி இப்ப பேசும்போதே நான் சொன்னேன், இல்லப்பா அவருடைய வட்டார வழக்கு, அவர் ஊர், இப்ப நீங்க இப்பயும் போய் பொன்முடி கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அவர் அந்த ஊர் ஸ்லாங்ல தான் பேசுவாரு. நம்ம இங்க பேசுற மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு. அவர் பெண்கள் அந்த அளவுக்கு அதாவது அவர் இன்னொரு இஷ்யூவும் அவர் மேல வந்துச்சு. வைணவம் சைவத்துக்கு வந்து அவர் பேசின போது அவருக்கு நான் ஆதாரம் கொடுக்குறேன்னாரு. அப்புறம் அது கேஸ் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேசுனது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு கிடையாது. ஆனா அவர் ஓசி பர்சன் பேசுனது வந்து எளிமையா புரியறதுக்காக. அதிமுக பேசினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் சாதாரணமா தெரியுது. அதிமுக ஆசிடே பெண்கள் மேல அடிச்சா கூட அவங்க ஜெயலலிதாவை இரும்பு பெண்மணி இந்த சமூகம் புகழுது இல்ல, அது மாதிரிதான் சார். பிஜேபி காரன் எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதை கண்டிச்சிருக்கா சார்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு, கூவத்தூரில் என்ன மாதிரி டிமாண்ட் வைக்கப்பட்டதுன்னு அதிமுகவை சேர்ந்த ஏவி ராஜுவே வந்து பேசினாரே சார். அதுக்கு அதிமுக என்ன நடவடிக்கை எடுத்தது? அப்போ தலைமையே அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நாமளும் இப்படி பேசினா என்ன, நாமளும் இது ஒன்றும் தப்பு இல்லையே சார். எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கும் சார். எனக்கு ஒரு ஹீரோ பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஹீரோயினை பிடிச்சிருக்கலாம், எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருக்கும். அது இயல்பு, அது வந்து இயற்கையான ஒண்ணு. ஆனா அதை பொது வெளியில பேசுவோமா அப்படின்னா பேச மாட்டோம். அப்போ நம்மளுடைய ஆசைக்கும் பேச்சுக்கும் ஒரு லேயர் இருக்கணும். அந்த லேயரே இல்லாம சி வி சண்முகம் பேசுவது அப்படிங்கிறது எதை வெளிப்படுத்துதுன்னா ஆணாதிக்கத்தை வெளிப்படுத்துகிறது. சி வி சண்முகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆணாதிக்கத்தை வெளிப்படுத்துது. இப்ப அவருக்குள்ள ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்குன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படி காரணமாவாரு? இப்ப சி வி சண்முகம் மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அந்த புத்தி இருக்கு, அது எப்படி எடுத்து வெளில போட முடியும்? ஆபரேஷன் பண்ணி போட முடியாது. இப்ப நீங்க சொல்றீங்க சார், நீங்க இந்த பாலியல் வன்முறை இது மிக முக்கியமான காரணம். இப்ப நண்பர்களோட உரையாடும் போது அவங்க வந்து இதை பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது புரிய வருது. நான் சொன்ன இயற்கையா ஒரு வன்புணர்வு அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு பிளஷரை கொடுக்குமானா கொடுக்காது. அதை மீறியும் ஏன் அந்த வன்முறை செயலில் ஈடுபடுறான்? ஈகோ. ஒரு குழந்தையை பாற்று இல்ல ஒரு முதிய பெண்ணை பாற்று யாருக்காவது ஆசை வருமா உடல் உறவு கொள்ளணும்னு? அப்படி ஒருத்தனுக்கு வருதுன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவனுக்குள்ள வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கை விட அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? நார்மல் அப்நார்மல் எப்படி டிஃப்ரென்ஸ் நாம கண்டுபிடிக்க முடியும்? அரசு என்ன பண்ணும்? நார்மலுக்கும் அப்நார்மல்ங்கிறவன் அவனா வந்து பிடிப்பட்டாதான் கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டல்லையோ ஜெயிலையோ போட முடியும். அப்போ அப்நார்மல் சிந்தனை இருக்குன்னு ஒருத்தர் ஃபீல் பண்றாருன்னா அவர் தானே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அந்த அப்நார்மல் சிந்தனை இருக்கிற ஒரு கிரைம்ல போய் ஈடுபட்டதுக்கு தெரிஞ்ச பிறகுதான் ஒருத்தருக்கு ஜெயிலில் போட முடியும், ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அப்போ இந்த சமூகம் தங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அப்நார்மலா பாக்குறாங்கன்னா அவங்கள போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்திற்கு இந்த சமூகம் எப்போ நகரும்னு எனக்கு தெரியல. நகராத வரை பெண்கள் இங்க வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதை தடுக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அப்போ இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் திறந்த மனதுடன் தெளிவான அறிவுடன் உரையாட முன் வரணும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.